அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்காதோருக்கு இன்ப அதிர்ச்சி. தமிழக அரசு வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் குடும்பத் தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கடந்த செப்டம்பர் 2023 15ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டு வந்தது. இதில் விடுபட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் 11 லட்சம் பெண்கள் விண்ணப்பித்தனர். அவர்களில் 7,35,000 பேர் தகுதியானவர்களாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்பட்டு வந்தது. ஒட்டுமொத்தமாக 1,15 லட்சம் பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சரான ஸ்டாலின் மற்றும் உதயநிதி சென்ற இடங்களிலெல்லாம் மகளிர் உரிமை தொகை தங்களுக்கு கிடைக்கவில்லையே என குற்றம் சாட்டினர். அப்போது மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு விண்ணப்பித்த அனைவருக்கும் 1000 ரூபாய் கிடைக்கும் என உதயநிதி ஸ்டாலினும் உறுதியளித்திருந்தார். இந்த நிலையில்தான் சட்டப்பேரவையில் உரிமை தொகை திட்டத்தின் பயனாளர்கள் புதிய விண்ணப்பதாரர்கள் குறித்த தகவல் வெளியிடப்பட்டது. அதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வேண்டி மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டும் உள்ளது. செல்போன் எண்ணிற்கு குறுஞ்செய்தி வந்த பின்பு 30 நாட்களுக்குள் இ-சேவை மையம் மூலம் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட விண்ணப்பதாரர்களின் தகுதிகள் சரிபார்க்கப்பட்டு அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதிகளை பூர்த்தி செய்யாத விண்ணப்பங்களும் தகுதியின்மைக்கு உள்ளான விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு குறுஞ்செய்தியானது கைபேசி எண்ணிற்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.